இருக்கும் கை முழுக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இது ஒரு வகை பழம் தாங்க. நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? நாங்க டெய்லி சாப்பிட்றோங்க. வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு தரேன், செடியாவே தரேனே. அப்ப டெய்லி சாப்பிடலாம்ல. வேற ஒன்றும் இல்லை, மல்பெரி தான். இந்த மல்பெரி வந்து ரொம்ப ஈஸியா எங்க மாடி தோட்டத்துல நிறைய வளர்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. டெய்லி கை முழுக்க வளருது. அந்த கை முழுக்க எங்களுக்கு கிடைக்கிறது வந்து எப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தேன் சிட்டு குருவிங்கெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு போக தாங்க எங்களுக்கே கிடைக்குதுன்னா பாருங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா புளிப்போம் இனிப்போம் சேர்ந்தா மாதிரி ஒரு பழம். இதை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பெருசாலாம் மெனக்கெட்டு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், கஷ்டப்படணும்லாம் கிடையாதுங்க. இதை உங்கள் மாடி தோட்டத்தில் கூட ஒரு தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா, இதை கேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வச்சு விட்டதுக்கப்புறம் அடிக்கடி கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி காய் கொத்து கொத்தா வைக்கும். நீங்கள் கட் பண்ணாமலே வளர்க்கணும். ஐயோ எனக்கு செடியா கட் பண்ணவே கூடாது, அப்படியே நீட்டாக வளரட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா அது நீட்டாக தான் வளரும். உங்களுக்கு காயும் கிடைக்காது, கனியும் கிடைக்காது, அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண தான் காய் வந்துட்டே இருக்கும். உடச்சி வளர்க்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு செடி தான் இதை சொல்லலாம். இதை வந்து பெருசாக நீங்கள்லாம் வைக்கணும்னு இல்லைங்க. ஒரு திக்னஸ், பென்சில் திக்னஸ் அளவுக்கு இந்த செடி கிடைச்சாலே வாங்கி வச்சு பாருங்கள். இல்லை செடியை உடச்சி வச்சாலே வரும். நான் பதியம் போடும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு தர பார்க்குறேன். ஒரு கை முழுக்க நிறைய வந்துட்டே இருக்குது. ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் மல்பெரி. இது வந்து நாட்டு வெரைட்டியில் சின்னதாக இருக்கும். அது ஹைப்ரிட்னா நல்லா பெருசாக நீட்டாக ஒரு ஃபிங்கர் அளவுக்குலாம் கூட இருக்கும். ஈஸியாக வளர்க்கலாம். புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு காயோட சாப்பிடணும், டெய்லி சாப்பிடணும்னா இந்த காய் நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. கொத்து கொத்தாக காய்ச்சி கொட்டும். அப்புறம் ஏங்க சாப்பிடு.